ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஊட்டி சீரீஸில் எபிசோட் 5 தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே ரெகுலராக போகிற ஸ்பாட்டு பைக்காரா ஃபால்ஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். ஏன் இப்போ நம்ம பைக்காரா ஃபால்ஸ் போகிறோம்னா, இதுதான் நமக்கு பக்கத்தில் இருக்குங்க. மணி வேற 4:30 ஆயிடுச்சு. 5 மணிக்கு பைக்காரா ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பைக்காரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம பிளான் பண்ணுறது ஃபுல்லாமே ஒன் டே ட்ரிப் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போகலாம், வீக்கெண்டில் எங்கே போகலாம், போயிட்டு ஒன் டேல எங்கே திரும்பி வர முடியும், அதுதாங்க எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும். அதுதான் நம்ம ஒன் டே ட்ரிப்பில் அடுத்தடுத்த சீரிஸ் வந்துகிட்டே இருக்குங்க. மறக்காமல் நம்ம சீரீஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். முடியாதவங்க நம்ம வீடியோவோட ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இது சுற்றி க்ரீன் ஏரியா தான் இருக்குது. அப்படியே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வழியாக தாங்க போகிறோம். இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி விளாக் தான் நம்ம எடுத்துகிட்டே வருவோம். விளாக்னாலும் நம்ம தான், ஷூட்னாலும் நம்ம தான், ஸ்பாட்டுனாலும் நம்ம தான். இங்கே தான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஏற்பாடு போகிறா எங்கே போகிறது? ஷூட்டிங் ஸ்பாட்டாக பார்த்துக்கோங்க. முன்னாடி போகிற அந்த பையனை பாருங்களேன், முன்னாடி ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான், ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம். ஆனால் ரோட்லலாம் இப்படி வண்டி ஓட்டக்கூடாது. அந்த பையன் இப்போ எப்படி வண்டி ஓட்டுவா பாருங்க. ரொம்ப மோசமாக வண்டி போயிட்டு இருக்கான். இதனால தான் ரோட்லலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க, சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரைவ் பண்ணுங்க, சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பைக்காரா ஃபால்ஸ் வந்திருக்கோங்க. பைக்காரா ஃபால்ஸை கூட கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இது வந்து ஹிடன் பிளேஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி போகலாம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படியே பைக்காரா ஃபால்ஸும் போயிடலான்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். அதனால தாங்க பைக்காரா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இப்போயே மணி 4:30 ஆயிடுச்சு. அப்படியே பைக்காரா ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. லேட் ஆகிடுச்சு. ஏற்கனவே வரும்போது அப்படியே பைக்காரா டேம் பார்த்தோம். டேம்லேருந்து தாங்க இதுக்கு வருது தண்ணி. உண்மையிலே வியூ வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். கண்டிப்பாக இப்போ போய் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. வண்டி வருது பாருங்க. பைக்காரா ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி வண்டியும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வாக்லேயும் போகலாம். மேக்ஸிமம் ஒரு 800 மீட்ரு 900 மீட்ரு அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருது. நடந்தே வந்துடலாம். நீங்கள் அதுக்கு வண்டியில் வரதுக்கு வயசானவங்க வேணால் அந்த வண்டியில் வரலாமே தவிர, பாய்ஸ் நீங்களாம் நடந்தே வந்துடுங்க. அதுதான் ஈஸி அண்ட் பெஸ்ட்டு. இதுக்கு சார்ஜ் வேறு பண்ணுறாங்க, ஃப்ரீயெல்லாம் இல்லை. 20 ரூபாயோ 30 ரூபாயோ அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது, நினச்ச அளவுக்குலாம் தூரம் இல்லை. நம்ம அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்துவிட்டோம். டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போனோங்க. இங்கே டிக்கெட் கேட்குறாங்க. சரி, இதில் ஒன்றில் மட்டும் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்களா தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ டிக்கெட். இவ்வளோ ஃபோட்டோ ஷூட்டு, கேமரா உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் அந்த இது சொன்னால எலக்ட்ரிக் கார் போயிட்டு வருதுன்னு, அது போயிட்டு வர்றதுக்கும் சேர்த்து 25 ரூபா டிக்கெட்டாங்க. கேமராவில் உள்ளே கொண்டு போகணுன்னா 250 ரூபா டிக்கெட்டு, அந்த மாதிரி போட்டிருக்காங்க அங்கேயும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுதான் பைக்காராவோட என்ட்ரன்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக வேண்டியதாங்க. போகிற வழியில் நிறையா காட்டுறேன் பைக்காரா எப்படி இருக்கும்னு. அந்த சின்ன பொண்ணுகிட்டேருந்து குரங்கு ஏதோ ஸ்நாக்ஸை பிடுங்கிடுச்சுங்க. அவர் துரத்தி விட்டுட்டு இருந்தார் அந்த செக்யூரிட்டி அண்ணா. பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போது ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அப்படியே டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே போயாச்சு. 2 பேர்த்துக்கு டிக்கெட் 80 ரூபா ஆச்சு. பரவாயில்லாம இருக்கு, வரலாம். அடுத்து உங்களுக்கு கீழே போய் ஒன்று காட்டுறேன். வீடியோ மறக்கா பார்த்துட்டே இருங்க. கீழே காட்டை நம்ம படுத்துருக்குங்க அந்த பக்கம், அப்படி ஆப்போசிட்டில். இங்கே பாருங்க, இங்கேயே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க அந்த பைக்காரா ஃபால்ஸோட அழகு எவ்வளோ அழகாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியோட சத்தம், அந்த மக்களோட பேச்சு பார்த்தீங்களாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இருந்தாலும் கூட்டத்தில் போகிறதும் ஒரு வைப்பு தான் இல்லையா? ஹலோ காய்ஸ், பைக்காரா ஃபால்ஸ் வந்தாச்சு. உண்மையிலே நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு இடம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை, பரவாயில்லாமல் இருக்குது கூட்டம். ஒரு 50-55 பேர் இருப்பாங்க. நான் வந்து லேட் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணுற டைம் நியர்பை அந்த டைமுக்கு வந்திருக்கேன்.
பைக்காரா ஃபால்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குண்டு. ஆனால் விசிட் பண்ண மட்டும் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அனுமதி உள்ளே இறங்குறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. உள்ளே இறங்கவே விட மாட்டாங்க. ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோதான். நம்ம மக்கள் மொழியெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டத்து முன்னாடி எப்படி பேசுகிறீங்க பாருங்கள். நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அதையும் பேசிக்கிட்டே போகணும். எப்படி முடியாது. இதே நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு எதாவது போயிட்டு இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பேசணும்னா ஈஸியாக பேசிடலாம். இதே நம்ம தமிழ் தெரிஞ்ச மக்கள் முன்னாடி பேசுறது நமக்கு கொஞ்சம் கூச்சமாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த சீரீஸில் அப்படியே சரி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைக்காரா ஃபால்ஸ். திஸ் இஸ் அ பைக்காரா ஃபால்ஸ் மஸ்ட் வாட்சிங் பிளேஸ். மழை வர மாதிரி இருக்குங்க. அந்த சைடெலாம் பாருங்கள் மரம்லாம் எரிஞ்சு ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேட் ஆன மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. இந்த சைடும் பாருங்கள் மரம்லாம் எரிஞ்சு போயிருக்கு. என்னாச்சுன்னு தெரில. இந்த பாருங்க தண்ணி கம்மியாக தாங்க வருது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வர எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது வந்தீங்கன்னா. டேமில் தண்ணி கம்மியாக திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைக்காரெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த தண்ணி விழுகிற சத்தம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அது அப்புறம் அந்த காற்றுல இருக்கிற மாய்ஸ்டர்லாம் நம்ம மேலே படும்போது அந்த அப்படியே அருவி கீழே விழும்போது அந்த தண்ணியெல்லாம் நம்ம மேலே தெரிச்சு படுவோம்ல, அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த காரில் வந்து அந்த டிக்கெட் எடுத்தவங்க மட்டும் தான் போகணும். நாங்கள் நடந்து தான் போக போகிறோம், நானும் எங்கள் அண்ணனும். அவ்வளோதான் கைஸ், பைக்காரா ஃபால்ஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வெளியே. பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், அவ்வளோதான். பைக்காரா ஃபால்ஸ் இதான் அதோட என்ட்ரி. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நிறையா குரங்கு இருக்குது, அதுகிட்ட மட்டும் பார்த்துருங்க. என்ன கையில் கிடச்சாலும் தூக்கிட்டு போயிடுது. பைக்காரா போயிட்டு வரையில இந்த ட்ரீயை பார்த்தோங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்ன மரம்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே இப்போ பிங்க் கலர் போல பூத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம பைக்காரா முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பைக்காரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைசூர் போகிற வழியில், அதாவது ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற வழியில் ஒரு 12 கிலோமீட்டர் போனீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் இருக்குங்க. கூகுள் மேப்பில் போட்டாலே இது காட்டும். இது ரெகுலராக எல்லாரும் போகிற ஸ்பாட்டு தான். அதனால இந்த இடத்துக்கு போய் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் டீ குடிக்கலான்னு எங்கேயாவது சொன்னேன் ப்ரோட்ட, எங்கேயா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். போகிற வழியிலே ஒரு நல்ல டீ ஷாப் இருக்கா, நான் சொல்கிறேன் நீ நிறுத்து அப்படின்னு சொன்னான். போகிற வழியில் அந்த டீ ஷாப்பில் ட்ரை பண்ணிவிட்டு போகலாங்க. அங்கே நல்லா தான் இருந்துச்சு. நிறையா அதேமாதிரி கூட்டமும் நிறையா இருந்துச்சு அந்த கடையில். நீங்கள் வேணால் பாருங்கள், கடைசியில் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் எவ்வளோ கூட்டம் வராங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் போனால் மறக்காமல் அந்த கடையில் டீ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உண்மையிலேயே. நம்மளால் அந்த 3000 டீ இருக்கும் சொன்னல, டீ காஃபிலாம் 3000 இருக்கும், அது ட்ரை பண்ண முடியல. அது முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட்டு ஊட்டி சீரீஸில் வந்து போய் போடலாம் அந்த டீ கடையை. அவ்வளோதான் கைஸ், இதோட ஊட்டி சீரீஸ் முடிஞ்சு. அடுத்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் அடுத்தடுத்த சீரீஸை. அடுத்த சீரீஸ் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியும். வேறு லெவலில் இருக்க போகுது அடுத்தடுத்த சீரீஸை, மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் டாட்டா பை பை. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், முடியாதவங்க நம்ம வீடியோவோட ட்ராவல் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட ட்ராவல் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க.